எல்லாம் எனக்கே வேண்டும். ஆனா சமீப காலத்துல இந்த டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி அவங்க 2 பேருக்கு இடையில இந்த கட்சியில பிளவு வந்ததுக்கு அப்புறம் அவரை கட்சியின் தலைவரா இருந்தா கட்சி சரியா செயல்படாது, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாது, ஆகவே அவரை தலைவர் பதவியிலிருந்து மாத்திட்டு அந்த முடிவுகளால் தான் இன்றைக்கு முட்டு சந்துல பாமக நின்று இருக்குன்னு. ஆனா ஆண்டு கணக்காக அவர் பேர்ல தான் எல்லாம் நடந்திருக்குது. அவர் கையெழுத்துல தான் தேர்தல் கூட்டணி ஒப்பந்தங்கள்லாம் அமுலாயிருக்கு. ஒரு வயோதிகத்துல ஒரு தந்தையை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறது, அலட்சியப்படுத்துறது, இதை எந்த மகனுமே செய்யக்கூடாது. என்னால் நடக்க முடியல, தோல் ஊனிக்கிட்டாவது நான் இந்த ஜனங்களுக்காக நான் வேலை செய்வேன் அப்படின்றது. அன்புமணி அவர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. என்னோடு பேசாமல், நான் கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திடாமல் பாமக கூட்டணியில் சேருவது என்பது சாத்தியமில்லை. பாமகவுடைய உட்கட்சி மோதல் அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. முக்கியமா இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காங்க, செயல் தலைவர் அன்புமணி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி பேசியிருக்காங்க. இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்றது ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. அதுல அவரு தொடர்ந்து அன்புமணியை பத்தி விமர்சனங்களை ஊடகமா வைக்கிறார், சில நேரங்கள்ல வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் வைக்கிறாரு. நான் அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிது என்னன்னா, வேற வழி இல்லாம தான் அவர் இந்த சர்ஜரிக்கு, ஆப்ரேஷனுக்கு தயாரா இருக்கார் நான் நினைக்கிறேன். தன்னுடைய மகனை முதல்வராக ஆக்கணுன்றதுக்காக அவரை மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு சேலத்துல ஒரு பெரிய மாநாடை நடத்தி அதுல அவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு அவர் தேர்தலாம் நடத்தினாங்க. அதெல்லாம் செஞ்சது இப்ப 2026 10 வருஷம் கழிச்சு அவரை கட்சியின் தலைவரா இருந்தா கட்சி சரியா செயல்படாது, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது பயன்படாது, ஆகவே அவரை தலைவர் பதவியிலிருந்து மாத்திட்டு செயல் தலைவரை ஆக்கணும்ன்ற முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னா இந்த 10 வருஷ அனுபவங்கள் தான். தொடர்ச்சியாக பாமக இறங்கு முகத்துல இன்னைக்கு அநேகமா த லோயஸ்ட் எப்னு சொல்லலாம். அது அதனுடைய ரொம்ப வாட் இஸ் கால்டு பேரஸ்ட் மினிமம் ஓட் ஸ்ட்ரென்த்தோட தான் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு மெயினான காரணம் தன்னுடைய பேச்சை கேட்காம தலைவர் என்ற ஹோதால ராமதாஸ், அதாவது அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சையாக எடுத்த சில முடிவுகள், கூட்டணி சம்பந்தமாக, கட்சி அமைப்பு சம்பந்தமாக, அந்த முடிவுகளால் தான் இன்றைக்கு முட்டு சந்துல பாமக நின்று இருக்குன்னு. வேற வழியே இல்லாம தான் இத பொதுவெளியில பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை ஒரு தந்தைக்கோ அல்லது ஒரு கட்சி தலைவருக்கோ வந்திருக்குதுன்னு சொன்னா, இது ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்குங்க. இந்த சண்டை ஏதோ 2-3 மாசம் இல்லைங்க. ஆனா ஆண்டு கணக்காக அவர் பேர்ல தான் எல்லாம் நடந்திருக்குது. அவர் கையெழுத்துல தான் தேர்தல் கூட்டணி ஒப்பந்தங்கள்லாம் அமுலாயிருக்கு. அதனால நிறுவனர் என்பவர் ஓவரால் பாஸ் ஃபார் த பிஎம்கே, அதனுடைய கட்சியை பொறுத்தவரையில அப்படிதான் நான் கருதுறேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு செய்தியாளர் பேட்டியில கூட அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது அந்த கட்சியின் அமைப்பு விதிகள், பைலா அல்ல கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அந்த பைலா படி ஒருவர் எலெக்ட் ஆனார்னா தலைவராவோ வேற பொதுச்செயலா அவருக்கு 3 வருஷம்தான் காலக்கெடு, அதாவது டெனிவர். அப்ப இன்னைக்கு கடைசியா அன்புமணி பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதனால அவருக்கே அந்த அடிப்படை விதிகளின்படி அவர் தலைவராகவே இப்ப இருக்க மாட்டார். ஒன்னா நான் கேர்டேக்கரா இருக்கிறேன், அடுத்த பொதுக்குழு வரைக்கும் சொல்லிக்கலாம். கேர்டேக்கரா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் தான் எல்லாத்துக்கும் முடிவு எடுப்பேன், எனக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னா சொல்ல முடியாது. ஆனா அவங்க கான்ஸ்டிடியூஷன் படியோ பைலா படியோ பாமகல நிறுவனர் என்பவர் நிறுவனர் தான். அவர் லைஃப் லாங் நிறுவனர். அவருக்கு தேர்தல் கிடையாது. அவருக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா நான் கேள்விப்பட்டேன், பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் கூட அவரு நிறுவனருக்கு தான் அந்த கட்சி அமைப்பு விதிகளின்படி இருக்கிறதா. இன்னைக்கு செய்தியாளர் பேட்டியில கூட ஒருத்தர் கேட்கிறாரு, பொதுக்குழு எப்ப அடுத்தது கூட்டுவீங்க ஐயான்னு.
அது நிறுவனருக்கு எப்ப தோணுதோ அப்போ கூட்டுவார்ன்றாரு. 1000 தான் பேசினாலும் சொன்னாலும் அன்புமணின்றவர் வந்துங்க, அதாவது ராமதாஸ் மகன் அன்புமணின்றவரு உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அப்படி கொண்டு வந்து அப்படி ஒட்ட வச்சவர் தான். அவர் கட்சி நீரோட்டத்திலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து ஸ்டாலின் போல வந்து வளர்ந்து படிப்படியாக கட்சியில பதவிக்கு வந்தவர் இல்லை. அவரு வந்து அப்பா இருக்கிறாரு, ஆகவே இவரை உட்கார வச்சாங்க. ஸோ நேச்சுரலி இவருக்கு மக்கள் சப்போர்ட்டு, அந்த வன்னியர் சமுதாயம் அந்த சப்போர்ட்டு, கட்சி உறுப்பினர்கள் சப்போர்ட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் அவர் மாத்திக்கிட்டு இருக்காரு எல்லாரையும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பதவிக்கு வர்றவங்க, இந்த பொறுப்புகள் இருக்கிறவங்க அண்டி பிழைப்பார்கள். அந்த டேட்ல யார் தலைமையில இருக்காங்களோ, யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அப்படின்னு. அதனால ஆனா எந்த கூட்டணி வைக்கணும் பாமகவோட, இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும் தான் துடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அமித்ஷா மதுரை 8ஆம் தேதி வரும்போது கூட அதுக்கு முன்னால ஏதாவது கொண்டு போய் ஒரு ஒப்பந்தத்தை காட்டி புதுசா இன்னொருத்தர் சேர்ந்தாங்க, பாமக வந்துடுச்சு, எங்க கூட்டணி ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. இவங்க மறுக்கலாம். சைதை துரைசாமியும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் ஒரு நண்பர்கள் என்ற முறையில வந்தாங்க. அவங்க பாஜகவுக்காக வரல. நாள் அதிகமா போகக்கூடாது, குயிக்கா இந்த பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்ல இறங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து பாஜகவுக்கு இருக்கிறதா. இப்ப எனக்கு என்னன்னா, அதிமுக கூட்டணிய நிர்வகிப்பது யார் என்ற கேள்வியே வருது. அத வந்து எடப்பாடி முதல்வர்னு சொல்லிட்டா போதுமா? இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுக்கு தமிழ்நாட்டுல தலைவர் வந்து எடப்பாடின்னு அமித்ஷா சொன்னார், அதெல்லாம் ஓகே. ஆனா செயல்படுறது எல்லாம் பிஜேபி ஆளுங்க தானே கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்ட வராதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வந்து இருக்கும் நான் நினைக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி தான் பாமகவை வந்து எப்படியாவது அலையன்ஸ்ல சேர்த்துணும்னு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்போ அப்பா பையன் சண்டையில கூட சமரசம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. யாருங்க ஐயா பேசுவாங்க, எந்த கூட்டணின்னு அவங்களுக்கு தெரியும்பா. கூட்டணி வைக்கணும் பாமகவான்னு சொல்ற தலைவர்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கிட்ட பேசினா யாரு வந்து ஒப்பந்தம் போட்டா அது சரியா இருக்கும்னு அவங்க கிட்ட பேசுவாங்கன்னு. என்னோடு பேசாமல், நான் கூட்டணி உடன்பாட்டில் கையெழுத்திடாமல் பாமக கூட்டணியில் சேருவது என்பது சாத்தியமில்லை. அன்புமணி ராமதாஸுக்கு 2 வழிதான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஒண்ணு, அப்பாவோட போயிட்டு தவறெல்லாம் வந்து மன்னிச்சிருங்க, அவர் ஒன்னும் அதிகமா கேட்கலையே, காலாகாலத்துக்கு நான் இருக்கேன், அவருக்கு 80-85 வயசு ஆயிடுச்சு. ஆமா சார், முக்கியமா இந்த ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க, ஒரு ஓரிரு ஆண்டுகள் நான் இருக்கக்கூடாதா அப்படி கேட்கறதே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இது ஒரு வலியான ஒரு வார்த்தை தானே? இல்ல அந்த செய்தியாளருக்கா அந்த போட்டிங்களா 2-3 முறை நானும் பார்த்தேன். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அதாவது ஒரு வயோதிகத்துல ஒரு தந்தையை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறது, அலட்சியப்படுத்துறது, இதை எந்த மகனுமே செய்யக்கூடாது. இந்த மகனுக்கு 35 வயசுல மத்திய அமைச்சர் பொறுப்புல இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், கட்சி தலைவர் பதவின்னு எல்லாம் கொடுத்த ஒரு தந்தைக்கு அவர் தெய்வம் போல போற்றணும் ஆக்சுவலா. ஆனா இன்னைக்கு அன்புமணி வந்து ஆணவத்துல அதான் சொன்னாரு, அவங்க அப்பாவே கரெக்டா சொன்னாரு, எல்லாரும் வந்து முயலுக்கு 4 கால்னா அன்புமணி வந்து 3 கால் தான் நான் பிடிச்ச முயலுக்குன்னுவாரு. இப்போ இதுக்கு எல்லாமே காரணம், இந்த பிரச்சனை டிஃப்யூஸ் பண்ணிடலாம் 5 நிமிஷத்துல. ஈகோவை விட்டுட்டு தன்னுடைய ரியலிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அன்புமணி உணர்ந்தார்னா இது ஒண்ணுமே இல்லை, பிரச்சனையே இல்லை. அவர் என்ன சொல்றாரு ராமதாஸ், அதாவது டாக்டர் ராமதாஸ் சீனியர் என்ன சொல்றாரு, 1 வருஷம்னா என்ன, இந்த தேர்தல்ல கட்சியை காப்பாற்றணும்ன்றாரு. அவருக்கு வந்துங்க அதுக்கு உரிமை இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இந்த கட்சியை வந்து 96,000 கிராமங்கள்ல நடந்து இன்னைக்கு அவரு 2 விஷயம் சொன்னாரு. எனக்கு உண்மையிலே ஒரு தந்தை என்ற முறையில எனக்கு வருத்தமா ரொம்ப கலங்கிட்டு தான் போனேன். ஒண்ணு என்னன்னு சொன்னா, என்னால வந்து நடக்க முடியாம போனா கூட காந்தி போல கோல் ஊனிட்டாவது இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் வேலை செய்வேன்
அப்புறம் காந்தியோட சேர்த்துக்கூடாது, நான் அவருக்கு இணையானவர்ல. ஆனா என்னால் நடக்க முடியலாம், கோல் ஊனிக்கிட்டாவது நான் வந்து இந்த ஜனங்களுக்காக நான் வேலை செய்வேன் அப்படின்றது. அடுத்தது ராமாயணத்தை எடுத்து தசரத மகாராஜா ராமனை கூப்பிட்டு நீ வந்து 14 வருஷம் வனவாசம் காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னப்போ ராமனுடைய முகம் எப்படி இருந்ததுன்னு கம்பர் வர்ணித்தார்னு சொன்ன. அன்றளர்ந்த தாமரை போல, அதான் அன்னைக்கே மலர்ந்த தாமரை போல முகம் மலர்ந்து இருக்குதுன்னு. ஆக இதையெல்லாம் அவர் சொல்லுவதன் மூலம் ஒரு தந்தையினுடைய வருத்தம், கவலை என்னால் உணர முடிஞ்சது. இதுக்கு வந்து தீர்வு வந்து ஒண்ணுமே பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸு, சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா இல்லையா, 10.5 உள் ஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய அப்படி ஒரு இஷ்யூஸ் இங்க இல்லை. ஈகோ தான். அன்புமணிக்கு வந்து சின்ன வயசுலயே எல்லாம் கிடைச்சிட்டதால பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் வாங்க இல்லையா, அதனால அவர் வந்து இன்னைக்கு வந்து தந்தையே எடுத்தெறிஞ்சு பேசுற அளவுக்கு போயிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு என்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்தா நான் கட்சி சரிவுல போயிருக்கு, அதை மீட்டு எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். அவருக்கு அன்புமணி ராமதாஸ் வளர்ச்சியை விட பாமக வளர்ச்சி தான் இன்னைய டேட்ல ரொம்ப கவலை தருவதாக, ரொம்ப முக்கியமானதா ஃபீல் பண்றாரு. அதுல எந்த தவறும் இருப்பதாக நான் நினைக்கல. கண்டிப்பா. ஏன்னா அவரு இந்த விஷயமும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சி வலுவா இருந்தாதான் கூட்டணி வலுவா இருக்கும், அப்பதான் நம்மளும் வெற்றி பெற முடியும், கூட்டணி கட்சியும் இங்க வெற்றி பெற முடியும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அன்புமணி அவர்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். எல்லாத்துக்குமே கான்கிரீட்டா எவிடன்ஸ் வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் ஒரு செயற்குழு, மாநில செயற்குழு 19 பேர் தான், அது இவர் தான் இருந்திருக்காரு. அதாவது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு. ஒருத்தர் மைல்டா ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணாராம், கொஞ்சம் நியாயமான விமர்சனம் தான். செயற்குழுன்னு போடுறது எல்லாம் எதுக்குங்க, ஃபீட்பேக் வாங்கறது தானே. ஆமா, அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணா தலைமை அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் செயற்குழு, நிர்வாக குழு, செயலகம்லாம் இருக்கு. அப்போ அங்க இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் அந்த கூட்டத்திலேயாவது உண்மையை பேசணும். விளைவு என்னன்னா, அதுக்கப்புறம் பேசின யாரும் கருத்து இல்லைன்னு பயந்துகிட்டு, அப்ப இது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு இல்லையே. தலைவன்றவன் என்னன்னா கேட்கணும். ஈ ஷுட் பி எ குட் லிசனர். பேசுறவன்லாம் தலைவர் இல்ல, பேசுறவன் பேச்சாளர். குற்றச்சாட்டு குறை சொல்றவனை வந்து எதிரியா நினைக்க கூடாது. அவனும் பாமகல ஒரு மாநில செயற்குழுல தானே இருக்கான். அவன் ஒன்னும் திமுகலையோ அல்லது விசிகால வந்து குற்றச்சாட்டு சொல்ல. அது மட்டும் இல்ல, போன செய்தியாளர் இதுல சொன்னாரு, இவர் ஏதோ மனசங்கடத்துல போய் தனியார் விடுதியில ஏதோ தங்கி இருக்கும்போது தகார்னு சௌமியா அன்புமணி அங்க வந்து, சௌமியா அன்புமணியை பொறுத்தவரையில பாமகல எந்த பொறுப்புலும் இல்லை, உறுப்பினரா இருக்காங்களா எனக்கு தெரியாது, எந்த பொறுப்பும் இல்லை, நிர்வாக குழுவோ செயற்குழு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி அவர் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது போயிட்டு, மாமா இன்னும் 8 நாள்ல பொதுக்குழுவை கூட்டணும், தலைவரை மாத்தணும். அப்ப தலைவர் ஜி.கே. மணி இருக்காரு, டைம் டெஸ்டட் பிரசிடென்ட் அவரு. அப்ப அவரை மாத்தணும், மண்டபம்லாம் புக் பண்ணிட்டேனாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அரகன்ஸ். ஒரு கட்சி நிறுவனர் மாமனார்கிட்ட போயிட்டு 8 நாள்ல நீங்க மாத்துறீங்க, நான் மண்டபத்தை புக் பண்ணிட்டேன். அதெல்லாம் நடந்தது. அன்பார்ச்சுனேட்லி ஒவ்வொரு முறையும் வந்து ராமதாஸ் விட்டு தான் கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு 2024 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டிடேட் அறிவிச்சாங்க, எங்க தர்மபுரிக்கு பாமக சார்பா. ஆனா அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு, இல்ல வேணான்னு சொல்ல, சௌமியா அன்புமணிய கொண்டு வரணுன்றதுக்காக ப்ரெஷர் கொடுத்து கெஞ்சி கூத்தாடி பேரன் பேத்தி எல்லாரையும் விட்டு பேச வச்சு குடும்பமே வந்து அதுக்காக அவரை வந்து பண்ணி ப்ரெஷர் பண்ணி தான் சௌமியா அன்புமணி அதுல வந்து போட்டி போட்டாங்க. அண்ணாமலை நான் சொன்னேன்ல, அண்ணாமலை எந்த அளவுக்கு அவங்கள ஆசை காட்டி இருக்காருன்னா, நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா சென்ட்ரல்ல மினிஸ்டர் நீங்க அப்படின்னு அவங்கள ஆசை காட்டி இருக்காரு. அண்ணாமலையே இப்போ ஓரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க பாஜக, அது வேற விஷயம். இப்ப என்னதான் சொன்னாலும் இன்னைக்கு அமைப்பு விதியை சுட்டி காட்டி சொன்னதை பார்த்தா இவர் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, இவர் டென்யூரே முடிஞ்சு போச்சு. அன்புமணிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்காலம் வந்து ரொம்ப கடுமையா சவால் நிறைந்ததா இருக்கும். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, இந்த 1 வருஷம் நான் இருந்துக்கிறேன், தலைவர் பதவியை விட்டுறேன்னு எழுதி கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இல்ல, மகாபலிபுரம்
மாநாடு, முழுநிலவு மாநாடு நடந்தது. ஆமா ஆமா அந்த மாநாட்டுக்கு முன்னாலேயே இது ரொம்ப நாளா நடக்குதுங்க. இந்த கோல்டு வார், பனிப்போர் என்பது நீண்ட நாளா என்ன கேட்டா இஃப் நாட் மந்த்ஸ், இயர்ஸ் கணக்கா நடக்குதுங்க. இதுல ஐ திங்க் ராமதாசும் ஏஜ் காரணமா சில தவறுகள் செய்திருக்கலாம். பட் ஆனா அவருடைய வயது, அவருடைய அனுபவம், இன்னைக்கு அவரு வந்து அநேகமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூர்டு பொலிட்டீஷியன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை.